கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தியானம் செய்ய போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து முடித்தோம். இந்த சபை காலங்களை குறித்து நாம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை பார்த்து கடைசியாக அந்த லவோதிக்கா சபை காலம் வரை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சபை காலங்கள் முடிந்த பிறகு இந்த 4ஆம் அதிகாரத்திலே இந்த யோவானானவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வருகை பரிந்தியமும் அவன் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அங்கே பார்க்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தை நாம் லத்தீன் மொழியிலே சொல்லப்போனால் அப்போக்லிஸ் என்று பொருள்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மூடி இருக்கிற மூடலை அகற்றி வெளிப்படுத்துவது, காண்பிப்பது, வெளியே தெரியப்படுத்துவது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை அங்கே வெளிக்கொணர்வதை இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம் அங்கே சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நாம் இங்கே வாசிக்கப் போகிறோம். அன்றியும் உங்களுக்கு புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முந்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் புறப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார். ஆமேன். இந்த முதல் 7 வசனங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த யோவானானவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்பொழுதிருந்து அந்த கர்த்தருடைய வருகை பரிந்தியமும் நடப்பவைகளை அவன் அங்கே வெளிப்படுத்துதல் புத்தகத்திலே பார்க்கிறான். அவன் எதிர்காலத்தில் உள்ளவைகளை அங்கே பார்க்கிறான். அந்த காலத்திலே ஜீவித்து இருப்பவனைப் போல இந்த காலம் வரை, புதிய வானம் புதிய பூமி உருவாகும் வரை அந்த காலத்திலே அவன் ஜீவித்த இருப்பதைப் போல இருந்து அந்த சம்பவிக்கக்கூடிய காரியங்களை அவன் ஆவிக்குள்ளாக அங்கே பார்க்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவானானவன் நீண்ட காலமாக அவன் உயிரோடு இருக்கவில்லை. அவன் 96 வயது வரை உயிரோடு இருந்து அவன் இயற்கை மரணம் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பத்மதீவில் இருந்து மீண்டுமாய் திரும்பி எபேசு பட்டணத்திற்கு உள்ள ஊழியத்தை செய்து அவன் இயற்கை மரணம் எய்தினான். அந்த இயற்கை மரணம் எய்திய ஒரே அப்போஸ்தலனானவன் யோவான் என்பவனை நாம் சொல்லலாம். இப்பொழுது இந்த காரியத்தை நாம் இங்கே தியானிக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்ப்போமானால், கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை மீட்டு கொள்வதற்காக அங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது, மீட்பு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை மீட்டு கொள்வதற்கு ஒரு மனிதன் அங்கே பாத்திரவானாக காணப்படவில்லை என்றதை இந்த யோவானானவன் அங்கே காண்கிறான். அதனால் அவன் மிகவும் அழுதான் என்று யோவான் தன்னை குறித்து ஆச்சரியமாக சொல்லுவது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இல்லை. அதை செய்வதற்கு, அந்த புத்தகத்தை திறப்பதற்கு, அதை பெறுவதற்கு இங்கே ஒரு மனிதன் பாத்திரவானாக காணப்பட வேண்டும். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவில்லை, அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படவில்லை. நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் அங்கே கூறுகிறான் என்று நாம் பார்க்கிறோம்.
அவன் அங்கு சரியாக சொல்லுகிறான். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது அல்லது வேறொரு முள்ளு எந்த ஒருவனாவது என்று அங்கு சொல்லுகிறான். ஒரு மனிதனும் அங்கே பாத்திரவனாக அங்கே காணப்படவில்லை. அவர்கள் ஒருபோதும் தூதர்கள் அவரை கனவீனப்படுத்தவில்லை. இந்த பூமியானது தூதர்களுக்காக கொடுக்கப்படவில்லை. அது ஒரு மனிதனுக்குரிய சுதந்திரமாக இந்த பூமி தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நாம் அங்கே சொல்ல முடியும். இப்பொழுது இங்கே காபிரியல் அந்த இடத்துல நிற்கிறான். அவனும் ஒரு நிச்சயமான ஒரு பாத்திரவனாகத்தான் இருக்க வேண்டும். மிகாவேலும் அந்த இடத்துல இருக்கிறான். ஒருவேளை அவனும் ஒரு பாத்திரவனாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே ஒரு மனிதன் பாத்திரவனாக காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் மோகவானவன் இங்கே மிகுந்து சத்தமிட்டு இந்த மீட்பின் புத்தகத்தை திறப்பதற்கு ஒரு மனிதன் பாத்திரவாகனாக காணப்படவில்லை என்பதை குறித்து அவன் அழுதான் என்று அங்கு வேதம் நமக்கு அங்கு சொல்லுகிறது. இப்பொழுது என்னவென்றால், இந்த யோவான் தன்னையே ஒரு பாத்திரவனாக காணவில்லை என்ற காரணத்தினால் அவன் அங்கே அழுகவில்லை. இந்த உலகத்திற்குரிய மீட்புக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒருவனும் பாத்திரவானாக இல்லையே என்பதை குறித்து அவன் அங்கே இந்த சர்வ சிருஷ்டிக்கும் வீணாக விடக்கூடிய சூழ்நிலையை அறிந்து அங்கே அழுகிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யோவானானவன் பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் கீழே இருக்கிறான். அவன் அந்த விதத்தில் எந்த விதமான ஒரு தவறும் அங்கே இழைக்க முடியாது. அவன் தன்னை ஒரு பாத்திரவனாக காணவில்லை என்று அங்கே பார்க்கிறான். அதே வேளையில் ஒரு மூப்பர் அங்கே என்ன சொல்லுகிறார்? ஒரு பலமுள்ள தூதன் வந்து என்ன செய்கிறார்? நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். ஆமென். இங்கே ஜெயம் கொண்டிருக்கிறார். அதாவது அந்த புத்தகத்தை எடுக்க பாத்திரவனாக இருக்கிறவர் யார் என்றால், ஜெயம் கொண்டிருக்கிறவர் ஒருவரே அந்த புத்தகத்தை எடுக்க முடியும் என்று இங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த யோவான் இதுவரை அவரை அங்கே காணவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சிங்காசனத்திலே தேவன் இருக்கிறார். தேவனுடைய கரங்களிலே மீட்பின் புத்தகம் இருக்கிறது. இப்போ இந்த மீட்பின் புத்தகத்தை திறப்பதற்கு மனிதனாகிய பாத்திரவான் யார் என்று தேடுகிறார்கள். இப்பொழுது அந்த புத்தகத்தை திறப்பதற்கான பாத்திரவான் யாரும் இல்லை என்பதை குறித்து இங்கே யோவான் அழுகிறான். இப்பொழுது மூப்பர்களில் ஒரு பலமுள்ள ஒரு தூதன் வந்து அங்கே யோவானை நீ அழ வேண்டாம், இந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அங்கு சொல்லுகிறான். இதே காரியத்தை அங்கே நாம் பார்க்கும்போது, அந்த சுற்று வட்டம் எல்லாம் அங்கே சுற்றி பார்க்கும்போது யோவான் அங்கே ஒருவரையும் அங்கே காணாமல் இருப்பதை அங்கே பார்க்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ ஒரு ஆசனத்தில், ஒரு சிங்காசனத்தில், தேவனுடைய சிங்காசனத்தில் தேவன் அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே இருக்கிறார். அதுவரை யோவான் அங்கே காணவில்லை. ஆனால் யோவான் ஒரு சிங்கம் அங்கே தோன்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே பார்க்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த புத்தகத்தை திறக்கவும் அதனுடைய 7 ரகசியங்களை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருப்பவர் யார் என்று பார்க்கும்போது, கர்த்தரானவர் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்து கன்னியின் பிறப்பிலே அவர் வெளிப்பட்டு ஒரு பரிசுத்த ஆவியின் இரத்தத்தினாலே, ஒரு பாவமில்லாத பரிசுத்த இரத்தத்தின் மூலமாகவே அவர் இங்கே ஒரு பாத்திரராக அவர் வாழ்ந்து அவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார் என்று நாம் இந்த வேதத்தில் நாம் சொல்ல முடியும். அவர் பாத்திரராக இருந்தார். அவர் அவ்வாறாக இருந்து அவர் தன்னை மனித ரூபத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் மனிதனாக ஆனார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் நமக்கு வேண்டப்பட்ட ஒரு இனத்தானாக ஆனார். யெகோவா தேவனாக ஒரு மாம்சமாக நம் மத்தியிலே ஒரு பாத்திரவானாக வாசம் செய்தார் என்று இந்த வேதத்திலே நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் அந்த யெகோவாவை குறித்து இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நிரூபிக்க முடியும். இப்பொழுது இந்த இனத்தானவர் இப்பொழுது இந்த புத்தகத்தை எடுக்க அங்கே பாத்திரவனாக அங்கே காணப்படுகிறார்.
இவர் என்ன செய்கிறார் என்று அங்கே பார்க்கும்போது இந்த மூப்பர்களில் ஒருவன் அங்கே யோவானிடம் சொல்லுகிறான், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கம் இங்கே பாத்திரவானாக இருக்கிறார், அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அங்கு சொல்லுகிறார். அவர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி புத்தகத்தை திறந்து அதன் முத்திரைகளை அங்கே உடைக்கிறார். அவைகளுக்கு என்ன நேரிட்டது என்று அவர் ஒருபோதும் அங்கே சொல்லவில்லை. அந்த 7 முத்திரைகளை பற்றி அது வேதம் முழுவதும் திறக்கப்படுவதை பார்க்கையில் அங்கே என்ன நேரிடுகிறது என்பதை அங்கே அவங்க கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாய் அங்கே கவனித்துக் கொண்டிருக்கும் போது இந்த 7 முத்திரையிடப்பட்ட அந்த புத்தகத்தில் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, இந்த தேவனுடைய மீட்புக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் ரகசியமும் அங்கே அடங்கி இருக்கிறது. அவர் அங்கே ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அவர் அதை அங்கே மீட்டு கொண்டு இருக்கிறார். அந்த புத்தகத்தின் பின்புறத்தில் ஒரு முத்திரையிடப்பட்டு இருக்கிறது. அங்கே உள்ளே எழுதப்படவில்லை, அது வெளிப்பக்கத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. உள்ளதாக எழுதப்படப்பட்டிருக்கவில்லை. அந்த புத்தகத்தை திறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒருவர் மாத்திரமே இயலும். அந்த புத்தகத்தை வெளிப்படுத்தவோ அல்லது முத்திரையை வெளிப்படுத்தவோ அந்த ஒருவரால் மட்டுமே முடியும் என்று இந்த வேதம் நமக்கு அங்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தரானவர் எப்படி ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகத்தை திறப்பதற்கு ஜெயங்கொண்டிருக்கின்றார். ஏதேன் தோட்டத்திலும் பாவத்தை மூடுவதற்கான எப்படி தேவைப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே இருந்ததோ அதை போன்று இப்பொழுது இந்த மீட்பின் திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரவனாக இங்கே ஆட்டுக்குட்டியானவர் மீண்டுமா இங்கே வருவது நாம் ஒரு காட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பார்க்கும்போது மீட்பு புத்தகத்தை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த புத்தகத்தை திறப்பதற்குரிய பாத்திரவான் யார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து வருகிற நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.